விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் இந்த காவலிபாளையம் ஏரியாவில் ஒரு 3 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. தோட்ட நிலம் தான் பார்த்திங்கன்னா, இந்த தோட்டத்துக்கு வந்து ஒரு 16 அடி மண் தடங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத தடம் பார்த்திங்கன்னா, அதான் அந்த பெரிய மரம் தெரியுது பாருங்க, இந்த வாழையெல்லாம் பெருசாக, அதுக்கு அந்த பக்கம் அதான் தார் ரோடு. ஒரு 200 அடி தூரத்துக்கு 16 அடி மண் தடங்க. 200 அடி தூரத்துக்கு அந்த பக்கம் தார் ரோடு. அந்த 16 அடி தரத்தில் வந்தோம்னா ஒரு 200 அடி தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி வேலி. இதுதான் நான் பார்க்க வந்த தோட்டம். பார்த்திங்கன்னா இதை குபேர் மூலை. இதிலிருந்து பார்த்திங்கன்னா வாயு மூலைக்கு ஒரே நேர் தான், இந்த பக்கம் கிராஸ் ஆகாது. மற்றபடிக்கு உள்ளே வந்து கொஞ்சம் பெண்டு பண்டா கிராஸ் நிறையா வருது. ஆனால் வாஸ்துக்கு வந்துடுதுங்க காடு. ஈசானி மூலையும் இழுத்து மாதிரி வந்துடுது, குபேர மூலையும் கெட்டாவில் நல்லா இருக்குது. கிணறு வந்து பார்த்திங்கன்னா குபேர மூலையிலிருந்து ஒரு 100 அடிக்கு அந்த பக்கம் நடுக்கு காட்டுக்கு நடுவில்ங்கிற மாதிரி. அதுக்கு குபேர மூலைக்கு அந்த பக்கமே வந்து வீடு வந்துடும், வீட்டுக்கு அந்த பக்கம் வந்து கிணறு. அதனால் பெருசாக வாஸ்து பாதிக்காத அளவுக்கு தான் இருக்குது. 3 ஏக்கரு. கொஞ்சம் என்னென்னா வளைஞ்சு போகுது. கம்பிவேலி ஃபுல்லுமே வந்து ஃபென்சிங் பண்ணி விட்டாங்க. வளைஞ்சு போனாலும் உங்களுக்கு வந்து வாஸ்து பெருசாக பாதிக்காது. போர் வந்து 3 போர் இருக்குது, 3மே ரன்னிங் கண்டிஷனில். இதாங்க மெயின் கேட்டு, மெயின் என்ட்ரன்ஸு. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு இது ஒவ்வொரு பக்கமாக காட்டிகிட்டு வரேன். இது தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு முறையான பராமரிப்பு இல்லைங்க. நல்லா போட்டு வச்சுட்டாங்க. இது பழைய வீடு. இருங்க வீட்டு முகப்பு காட்டிடுறேன். இது வீட்டினுடைய முகப்புங்க. இது கட்டுத்தரேன், ஆடு மாடு வளர்த்துறேன், கட்டுத்தரேன். சர்வீஸ் பார்த்திங்கன்னா மொத்தமே 5 HP சர்வீஸ் தாங்க. ஆனால் தனி சர்வீஸு. பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் அவங்களே ஆன் பண்ணி விட்டாங்க. நாம் வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே அவங்க தண்ணி ஆன் பண்ணி விட்றாங்க. இல்லை ஃபோன்லேயே வந்து அந்த வசதி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி எல்லோரும். இது கம்ப்ரஸர் செட்டிங்ஸு இதெல்லாம் இங்கே இருக்குது. இதுதாங்க நாம் பார்க்க வந்த கிணறு. கிணறு வந்து பாம்பேரி கட்டலிங்க, பழைய கிணறு. கிணத்துல தண்ணி இருக்குதுங்க. நான் பக்கத்தில் போகிறதில்ல, கிணத்துக்கு ரொம்ப ஒட்டி போகிறதில்ல. ஏற்கனவே ஒரு வாட்டி போய் விழுந்துட்டேன். அதனால் கொஞ்சம் உஷாராகி கொஞ்சம் தூரமாகவே நின்றுக்கிறது. பூரா தாங்க வருது கிணத்துலேருந்து. தண்ணி காணோம், தண்ணி கொஞ்சம் ட்ரையிங்களாக இருக்குது. அதனால தான் போர் ஓட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த குபேர மூலையிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த வாயு மூலை வரைக்கும் ஒரே நேர் தாங்க, எந்த கிராஸுமே இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு நல்லா சமாதானமாக வருது. இப்போ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாயு மூலையிலிருந்து ஜல மூலைக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா 2-3 பெண்டு வருதுங்க. அப்புறம் கடைசியாக வந்து ஜல மூலை இழுத்த மாதிரி வந்துடுது. அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெண்டு. கடைசியாக அக்னி மூலைக்கு போகும்போது அது நேர் வந்துடுது. இப்படித்தான் இந்த காட்டினோட அமைப்பு இருக்குது. காடெல்லாம் வந்து கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது. போரும் வந்து நல்லா ஒரு 3 போரு நல்லா ரன்னிங் கண்டிஷனில். தனி கிணறு, தனி போரு, தனி சர்வீஸு. காடு மட்டும் இந்த வெள்ளாம் மண்ணில் வெறுங்காடாக போட்டு வச்சுருக்குறாங்க. சொட்டு நீர் பாசன வசதியும் போட்டிருக்குறாங்க. ஒரு எல்டி லைனு காட்டுக்குள்ளே ஒன்று கிராஸ் ஆகுது, 2 கிராஸ் ஆகுதுங்க. இந்த பக்கம் ஒரு லைன் ஒன்று போகுது, இந்த பக்கம் ஒரு லைன் ஒன்று கிராஸ் ஆகி போகுது.
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்டி லைன் தான். மற்றபடிக்கு வந்து காடு வந்து நல்லா தட்டமாட்டா, ஒரு ஜம்ப்பு பெருசாக இல்லாமல் நல்லா இருக்குது. மண் பிடிச்சா இருக்குதுங்க. களிமண் கலந்த செம்மண் மாதிரி, செம்மண் கலந்த களிமண் அப்படி வச்சுக்கலாம். நல்லா சொட்டு நீர் பாசன வசதி போட்டுக்கிறாங்க. போரில் 3 போர்லேயும் தண்ணி இருக்குதுங்களாமாங்க. இது ஒரு போரு, இன்னும் 2 போர் எந்த ஊரில் இருக்குதுன்னு தெரியல. அங்கே ஒரு போர் இருக்குது. சரி இருந்துட்டு போச்சாது. மொத்தத்தில் காடு வந்து நல்லா இருக்குது, பரப்பளவு நல்லா இருக்குது. 3.5 ஏக்கருங்க. விவசாயத்துக்கு வந்து பெருசாக குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. வாசத்துக்கு வந்துடும், பெண்டு வந்தால் வந்துட்டு போச்சாது. பெண்டு வருதுங்கிறத காட்டுறேன் அவ்வளோதான். ஆனால் வந்தால் வந்துட்டு போச்சாது. முக்கியமான பகுதியெல்லாம் இருக்குது. காடு அக்கம் பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக வாழை இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா பயிர் பண்ணிக்கிறாங்க. தோட்டம் நல்லா இருக்குது. ஈசானி பகுதியில் ஒரு போர் இருக்குது. இந்த பெண்டு சொன்னுங்கள்லாம் அந்த வாயு மூலையிலேருந்து ஜல மூலைக்கு போகிற வழியில் பாருங்கள், இது எல்லாமே ஒரு பெண்டு தான். இந்த இடத்துல ஒரு பெண்டு, மறுபடியும் அங்கே போய் மறுபடியும் ஒரு பெண்டு ஈசானி இழுத்த மாதிரி. மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இவங்க சொல்கிற விலை வந்து காட்டுக்காரர் சொல்லக்கூடிய விலை 60 லட்ச ரூபாய்ன்னு சொல்லி பெரியவர் சொல்கிறாரு. காட்டுக்காரர் ஓனர் வந்து இருந்தார், அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன் நான். அவங்க சன்னு வந்து கொஞ்சம் வெளியில் இருப்பாராட்டிருக்குது. அதனால் வந்து பெரியவர் நாங்கள் 60 ரூபா சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க சன்னுகிட்ட வர சொல்லி பேசிக்கலாமுங்கிறாங்க. அவங்க சன்னு வந்தால் ஏதோ குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இதுதான் ஈசானி இழுத்த மாதிரி. இந்த இடத்துல வந்து ஒரு பெண்டு ஆகிக்குன்னு வச்சுக்கலாம். பாருங்கள், இதிலிருந்து ஒரு பெண்டு இப்படி வந்து ஈசானி இழுத்த மாதிரி வந்துடுது. இந்த ஒரு வயலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசானி வயல் தான், ஜலமூல வயல். போர் இந்த இடத்துல ஒரு போர். அதனால் வந்து பெருசாக இல்லைங்க. அந்த கிணத்தை மூடிட்டு அந்த கிணறு இருக்கிற இடத்துலையே வந்து ஒரு தண்ணி தொட்டி நல்லா பெருசாக கட்டிட்டு எல்லாம் ட்ரிப்பு போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி எல்லா வசதியும் ட்ரிப்பு வசதியெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம செலவு பண்ணுறத பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த ரேட்டை குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க. நல்ல ஒரு தோட்டம் தான், வாஸ்துபடியில் இருக்குது. கிணறு வந்து பெருசாக ஒன்றும் வந்து 3.5 கிலோ ஒன்றும் சாங்கியும் பார்க்க வேண்டியது இல்லைங்க. ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு ஒரு நேரங்காலம் பார்த்து ஒரு நட்சத்திரம் பார்த்து கிணத்துல டபார்னு மூடிட வேண்டியதுதான். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு காட்டு கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குது, சின்னதாக இருக்குது. சாமி கிணத்துல போட்டுக்குங்க. பாருங்க தான் காட்டு கருப்புசாமி கோயில், வேப்ப மரத்துக்கடியில் இருக்குது. அதுக்கு ஒரு சிறப்பாக பண்ணிடலாம். இது ஒரு போருங்க, இல்லை போர் இதில் ஓசெல்லாம் கட்டாக்கி கிடக்குதுங்க. அதாங்க வந்து காட்டுக்காரர் அவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கெல்லாம் செலவு பண்ணி பார்த்துக்கிறாங்க. சமாளிக்க முடியலையாட்டிருக்குது. அதனால் போட்டு வச்சுட்டு எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. நீங்கள் காசுள்ள மகராசம் வந்தீங்கன்னா காட்டை சிறப்பாக பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு அக்னி மூலை கட்டான மாதிரி ஒரு பெண்டு. அக்னி மூலை தானே கட்டாகிட்டு போச்சு. அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. காடு நல்லா இருக்குதுங்க. ஒரு 3.5 ஏக்கரா நல்ல ஒரு பரப்பளவில் நல்லா விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்க. குபேர மூலையிலே வீடு. அதனால் பெருசாலாம் எதுவும் குறை சொல்கிற அளவுக்குலாம் காடு வந்து நல்லா கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது. தடம் பார்த்திங்கன்னா 16 அடி மண் தடம். தார் ரோட்லேருந்து ஒரு 200 அடி தூரத்துக்கு தான். விலை வந்து ஏக்கர் 60 லட்ச ரூபா சொல்கிறாரு, குறைச்சி பேசலாம். இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தப்பட்டமாக உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நிலம் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் சொல்லிடுறேன், நம்பர் கொடுத்துட்றேன். இப்போ வாயிலையும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 95 85 37 67 67ங்கிறது தான் என்னோடய ஃபோன் நம்பரு. நீங்கள் எந்த நேரம் வேணாலும் நிலம் சம்மந்தமாக எனக்கு ஃபோன் பண்ணலாம். இந்த நிலம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஃபோன் பண்ணுங்கள். வாங்க, நேரில் காட்ட ஒரு டைம் பாருங்கள். ஒரு வாட்டி நேரில் விசிட் பண்ணுங்கள்.
ரேட்டை பற்றி கவலை இல்லை, குறைச்சி பேசிக்கலாம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.